இப்ப சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சிவராத்திரி அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு நல்ல குளிச்சுட்டு நெத்தி நிறைய விபூதியை பூசிக்கிட்டு பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அந்த நாளை ஆரம்பிச்சிடணும். பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அந்த நாளை ஆரம்பிக்கணும். எல்லாத்துக்கும் கடமையாம் நித்திய பூஜை செய்யக்கூடிய அந்த தன்மை உடையவராக இருப்பின், அந்த கடமை உடையவராக இருக்கும் பொழுது கண்டிப்பா நித்திய பூஜையோடு இந்த விரதத்தை ஆரம்பிப்பது உத்தமம். இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டுல சிவனோட படம் இருக்கா, அந்த படத்தை பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்குங்க. இல்ல வீட்டுல லிங்கம் வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த லிங்கத்துக்கு காலையில அபிஷேகங்கள் பண்ணி பூக்களால அலங்காரம் செய்து இறைவனை வழிபட்ட பின்னர் நெய்வேத்தியமா உங்களால என்ன முடியுமோ, உங்க கையில என்ன இருக்கோ அதை வைக்கலாம். இல்ல எங்க வீட்டுல சிவலிங்கம் இல்ல, படமும் இல்ல, உங்களுக்கு எளிதா ஒரே ஒரு விஷயம், உங்க பூஜை அறையில ஒரு விளக்கை ஏத்தி வச்சு பூக்களால் அலங்காரம் செய்து அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த விளக்கே சிவலிங்கமாக மாறும், அந்த விளக்கே சிவமாக மாறுவார். அதனாலதான் சொல்றது, நீங்க விரதம் இருக்கணும் மனசுல உறுதிப்பாடு வந்துருச்சுன்னா விரதத்தை இவ்வாறு தொடங்கலாம். அன்னைக்கு வில்வம் வாங்கி வச்சுக்கோங்க, மிகவும் உத்தமமான விஷயம். வில்வம் அப்படிங்கிறது மிகவும் உத்தமமான விஷயம், இறைவனுக்கு மிகவும் உகந்தது. அதனால சொல்லப்படுறது அந்த வில்வத்தை வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப காலையில பூஜையை ஆரம்பிச்சிடுறோம். பூஜையில முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே விரதத்தை தொடர்றோம். உபவாசமா இருக்கிறது உத்தமம். இப்படி இன்று பொழுது முழுவதும் உபவாசமா இருக்கிறது உத்தமம். சில பேருக்கு உடல்நிலை கோளாறுகள்லாம் இருக்குன்னா நீங்க கவலையே பட வேண்டாம், பால் பல ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம். இல்லைனால் ரொம்ப முடியல, ஆனா எனக்கு இந்த விரதத்தை கடைபிடிக்கணும், இறைவன் பூஜைகளை எல்லாம் பார்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு அந்த மனது லயத்திருக்க வேண்டும் நினைச்சா மிதமான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவள் எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிதமான ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு இன்று விரதம் இருப்பது ரொம்பவே சிறந்தது. இப்ப மாலை 6 மணிக்கு மேல கோவில்கள்ல எல்லாம் பூஜை ஆரம்பிக்கும் இல்லைங்களா? இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல, இப்ப இந்த பகல் பொழுதெல்லாம் நம்ம இருந்திருக்கோம் இல்லையா? இப்ப வேலைக்கு போறவங்களா இருந்தா வேற வழி இல்ல, வேலையில நீங்க கவனம் செலுத்தி ஆக வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவனோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறது உத்தமம். இல்ல நான் வீட்டுல இருக்கேன், நான் இந்த பூஜையை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் இந்த மாதிரி திருமுறைகளை பாராயணம் செய்வது, பகல் முழுவதும் பாராயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இல்ல இதெல்லாம் எனக்கு தெரியாது, பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. இல்ல நான் பஞ்சாட்சர மந்திரத்தை எழுதலாமா, தாராளமா எழுதுங்க. அந்த மாதிரி முறைகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கணும். சாயந்தரம் ஆயிடுது, 6 மணிக்கு மேல ஆலயங்கள்ல 4 கால பூஜையானது நடைபெறும். 4 கால பூஜைகளில் கலந்து கொள்ளுறது ரொம்பவே சிறப்பான விஷயம். இப்போ உங்களால முடியுது அப்படிங்கும் போது நீங்க அந்த பூஜைகளுக்கு அபிஷேகத்துக்கு அப்படின்ட்டு பொருட்கள் வாங்கி தரலாம். சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படின்ட்டு அழைப்போம். அப்ப நம்மளால என்ன முடியுதோ, வீட்டுல பால் இருக்கு, அதுவும் நாட்டு பசுமாட்டு பால் இருக்கு அப்படின்னா கொண்டு போய் கொடுக்கலாம், தயிர் கொடுக்கலாம். அதே போல திருமஞ்சன பொடி வாங்கி கொடுக்கலாம், சந்தனம் கொடுக்கலாம், பன்னீர் வாங்கி கொடுக்கலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களால என்ன முடியுதோ அதை ஆலயங்களுக்கு, அருகிலுள்ள ஆலயங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இந்த 4 கால பூஜைகளையும் பிரசாதம் கொடுப்பாங்க, சாப்பிடலாமா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திடுங்க. ஏன் சொல்றோம்னா, இந்த சிவராத்திரியை பொறுத்தளவு ஒரு விஷயம் உறுதிப்பாடோடு கூறப்படும். தனித்திரு, பசித்திரு, வெளித்திரு அப்படின்ட்டு இந்த வாக்கியங்களை கேட்டிருப்பீங்க. பசித்திரு அப்படின்னு சொல்றாங்க, தனித்திரு அப்படின்னு சொல்றாங்க, வெளித்திரு அப்படின்னு சொல்றாங்க. தனித்திரு தெளிவா புரிஞ்சுக்குங்க. நம்ம யார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த சிவராத்திரி மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ராத்திரி. நம்மளுடைய ஆற்றல் என்னங்கிறது நம்மளுக்கு புரிய வைக்கும் இந்த நாள். அப்ப தனித்திருங்கும் போதே உங்களுக்கு தெரிந்து விட வேண்டும், நம்மை உணர்வதற்கு நான் என்னை உணரப்போகின்றேன், எனக்குள் இருப்பவரை உணரப்போகின்றேன் அப்படிங்கும் போது ஆலயங்களுக்கே சென்றாலும் கூட இறைவனோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தனிமையில தியானத்தில் அமர்ந்து விடுங்கள். பசித்திருக்க வேண்டும். ஒரு வேட்கை அப்படிங்கிறது பசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த தாகம் உள்ள ஏற்பட்டு இருக்கணும். அதே போலதான் நீங்க சாப்பிடாமையும் இருக்கலாம், ரொம்ப முக்கியம். இந்த பசியும் ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தை பொறுத்தளவு. அதனால பசித்திருத்தல், அதே போல விழித்திருத்தல். இதை நம்ம இயல்பா சொல்லும் போது தனித்திருத்தல், பசித்திருத்தல், வெளித்திருத்தல் அப்படின்னு புற உடலுக்கும் இது அடங்கும், அக உடலுக்கும், அதாவது அகத்தே இது பொருந்தும். தனித்திரு, எந்த ஒரு நினைவும் இல்லாமல் உன் நினைவில் இரு. அதே போல பசித்திரு, அந்த வேட்கையோடு இரு. இறைவனை, என்னுள் இருக்கக்கூடிய இறைவனை இன்று உணர்ந்து கொள்ள வேண்டும், என்னுள் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான சக்தியை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வேட்கையுடன் இருக்க வேண்டும். விழித்திரு, விழிப்புணர்வோடு இருத்தல் வேண்டும். எந்த நேரத்துல நம்மால் அதை உணர முடியும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், இருந்தாலும் அந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை குறிப்பிடுவோம். அப்ப ரொம்பவே முக்கியமான விஷயம், இன்று அந்த பிரசாதங்கள் கொடுத்தாலும், அன்னதானங்கள் கொடுத்தாலும், அந்த 4ஆம் காலம் முடிஞ்சு காலையில் அதிகாலையில் நடக்கின்ற 4ஆம் கால பூஜை முடிந்து கொடுக்கின்ற பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா இடையில முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து விடுங்கள். இப்ப இந்த 4 கால பூஜையிலையும் கலந்துக்கும் போது ஆலயங்களுக்கு வில்வம் வாங்கி கொடுங்க, அல்லது நம்ம சொன்ன மாதிரி அர்ச்சனைக்கோ ஆராதனைக்கோ நீங்கள் உங்களால் இயன்றதை வாங்கி தரலாம். இல்ல வீட்டிலேயே சிவலிங்கம் வைத்திருக்கோம்
அப்ப 4 கால பூஜையும் வந்துட்டு வீட்லயே செய்யறது நல்லது. ஒவ்வொரு காலத்திற்கும் நெய்வேத்தியம் தனித்தனியே செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலத்திற்கும் நெய்வேத்தியம் தனித்தனியே செய்து கொள்ளலாம். முதல் காலத்திற்கு பால் சாப்பாடு அதை வந்துட்டு செய்யலாம், கண்டிப்பா உங்களால முடியும். 2வது காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா பாயாசம் செய்யலாம், சக்கரை பொங்கல் வைக்கலாம். 3வது காலகட்டத்துல எள்ளெண்ணம் வந்துட்டு படைப்பாங்க, அது முடிஞ்சா நீங்க தயார் செய்துக்கலாம். அதை வந்துட்டு நீங்க படைக்கலாம். இல்ல இதெல்லாம் எதுவுமே எங்களால முடியாது, வீட்டுல இருக்க பழங்கள் தான், உலர்பழங்கள் தான் அப்படின்னா வைக்கலாம். இல்ல நான் சாப்பிட்றதான் இறைவனுக்கு வைப்பேன், தாராளமா வைக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் மனதிற்கு உங்களால் என்ன இயல்கிறதோ அதை வைக்கலாம், அதுல எந்த மாற்று கருத்துமே நீங்கள் கொள்ள வேண்டாம். அப்ப பூக்கள் அலங்காரத்திற்கு தயார் செய்து கொள்ளலாம். வீட்டில் இருக்க சிவலிங்கத்துக்கு 4 காலமும் பூஜை செய்யணும், அதாவது அபிஷேகங்கள் பண்ணுங்க. அபிஷேகங்களுக்கு உங்களால் விதவிதமான பொருட்களில் அபிஷேகம் செய்ய முடியவில்லை என்றாலும் கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் வில்வம் போதும், இறைவன் மனமகிழ்ந்து விடுவார். அப்ப உங்களோட வேண்டுதலை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். இப்ப 4 காலமும் வந்துட்டு இந்த அபிஷேகங்கள்லாம் பண்ணி உங்களால முடிஞ்ச நைவேத்தியத்தை இறைவனுக்கு படைத்து 4 கால பூஜையை முடித்து விடுகிறீர்கள். அந்த இடைப்பட்ட காலங்கள்ல நீங்க திருவாசகத்தை படிக்கலாம். திருவாசகம் படிக்கிறோம் அப்படிங்கும் போது உள்ள முருகி படிக்கும் பொழுது கண்டிப்பா இறைவனோட அருள் பூரணமா கிடைக்கும். அதே போல தேவாரம், திருமந்திரம், உங்களால் என்ன முடிகிறதோ அந்த திருமுறையை எடுத்து படிப்பது அப்படிங்கிறது அலாதியான பெரிய பெரிய அற்புதங்களை இன்று உங்கள் வாழ்க்கையில் அது நிகழ்த்தும். முடிஞ்ச அளவுக்கு தூங்காதீங்க. ஆனா இப்ப நான் முயற்சி செய்யறேன், என்னால முடியல, 12 மணி 1 மணிக்கு மேல என்னால தூக்கம் கட்டுப்படுத்த முடியலன்னா தாராளமா நீங்க தூங்கு. ஏன்னா ஒரே அடியா நம்ம முயற்சி பண்றோம், ஆனா உடலை நம்மளால ஒரு கட்டுக்குள்ள வைக்க முடியல அப்படிங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணலாம், இல்லைன்னா கம்முன்னு படுத்து தூங்கிடலாம், தவறு கிடையாது. ஏன் அடுத்த வருஷம் இந்த முயற்சி பண்ணி 3 மணி, அதுக்கு அடுத்த வருஷம் 5 மணி, இந்த மாதிரி அப்படியே நம்மளால அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போக முடியும். ஒரே அடியா உடலை வருத்தமும் வேண்டாம். ஏன்னா பகல் முழுவதும் தூங்காமல் இருக்க போகிறீர்கள், இரவு முழுவதும் தூங்காமல் இருக்க போகிறீர்கள், அடுத்த நாள் பகலும் தூங்காமல் இருக்க போகிறீர்கள். அதுக்கு உங்களுக்கு உடல் ஒத்துழைக்குமா அப்படின்னு பாத்துக்குங்க. ஒத்துழைக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பா அதை பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான விரதமாக இது அமையும். இப்ப 4 கால பூஜையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு. அடுத்த நாள் காலையிலையும் தூங்காம இருந்து அதுக்கு அந்த நாளோட மாலையில வந்துட்டு மறுபூஜை இறைவனுக்கு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்துவிட்டு பின்னர் நீங்க வந்து அந்த ஒரு உன்னதமான உணர்வை உங்களால் உணர முடியும். இப்ப காலையில 4ஆம் காலகட்ட பூஜை முடிஞ்சதுமே வந்து நீங்க பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்ட பின்னர் உங்கள் விரதம் நிறைவு பெறுகிறது. அதற்கப்புறமா நீங்க சாப்பிடலாம், அதுல எந்த தவறும் கிடையாது நண்பர்களே. இவ்வளவு அற்புதமாக இந்த சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நம்ம நினைத்தது, நீங்கள் கேட்டது எல்லாமே நிறைவேறும். இறைவனோட கருணையினால எல்லாமே கூடி வந்து நல்ல வாழ்க்கையானது உங்களுக்கு அமையட்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் நண்பர்களே. மறக்காம இந்த வருடம் வரக்கூடிய சிவராத்திரி விரதத்தை தவற விடாதீர்கள். மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் இந்த விரதத்தை மேற்கொண்டு தங்களது வாழ்வின் பலனை அடையட்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.